ஒரு மரத்தில் காக்கா கூட்டில் தன்னுடைய முட்டைகளை போட்டு வச்சிருந்துச்சான். அதில் எப்படியோ ஒரு கழுகு முட்டையும் கலந்துருச்சான். அந்த காக்கா முட்டைகளோட கழுகு முட்டையும் பொறிஞ்சி அந்த கழுகும் அந்த காக்கா கூடயே வளர்ந்துச்சான். இந்த காக்காவும் அதை ஒன்றும் சொல்லாமல் அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இந்த கழுகுக்கும் கொடுத்துச்சான். இந்த கழுகு அது கூடயே வளர்ந்து பெரிய கொஞ்சம் பறக்கிற அளவுக்கு பெரிய ஸ்டேஜுக்கு போனதும் இது என்ன பண்ணிடுச்சான், இதுங்கள்ட்டான் சொல்லிட்டு பறந்து ஓடி போயிடுச்சான். பறந்து ஒரு நாள் அது அது தன்னுடைய வழியை தேடிட்டு அது பறந்து போயிட்டு அது மாலத்தில் மேலே மேலே பறந்து அது பெரிய உயரத்துக்கு போய் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் யதார்த்தமாக அந்த மரத்தில் திரும்பியும் வந்து அது உட்காந்துருக்கும் போது அது பழைய கூட்டில் எங்கே இருந்துச்சோ அதில் அந்த காக்கா அதனுடைய குஞ்சுங்கள்லாம் இருந்துச்சான். அப்போ இந்த கழுகு சொல்லிச்சான், நீ என்ன இதே கூட்டில் இன்னுமா இருக்கீங்க, இதில் எப்படி தான் இதில் இருக்கீங்க அப்படின்னு அதை கிண்டலாக கேட்டுச்சான். அப்போ தான் இந்த காக்காவுக்கு புரிஞ்சுதான், இது வாழ்ந்தது இந்த வீடு தான், இப்போ இதை ஏனலமாக செய்து பாரு அப்படின்னு அது கண்டுக்காமல் அமைதியாக இருந்துச்சான். ஆமாங்க, இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் கூட நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க, நாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த உயர்ந்த இடத்த அடைஞ்ச பிறகு நம்மளை தூக்கி விட்டாங்களே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களேன்னு ஒரு பர்சன்ட் கூட நினைக்காம நம்மளை யார் தூக்கி விட்டாங்களோ அவங்களையே கிண்டலாக பேசுகிறத நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இதுக்கு தான் நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை மாதிரி விஷயங்களுக்கு நாம் ஃபீல் பண்ணணும் தேவையில்லை. யார் நன்றி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க ஃபீல் பண்ணணும். நன்றி.